தமிழ்ல பேச புரியுமாடா? வெல்கம் டு கொலரி பாய்ஸ். நான் உங்க இளையபாரதி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தம்பி போமா சேனல்ல இருந்து தக் லைஃப் தமிழ் வர்சஸ் ஹிந்தி பார்ட் 3 அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டைம் எதுவும் வேஸ்ட் பண்ண நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஆரம்பிக்கலாமா? லைட் அப்படியே குறைஞ்சிட்டு வருது, பார்த்துக்குங்க. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தக்லீஃப் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? இப்போ நம்ம தமிழ் தக்லீஃப் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. பார்ட் 2 10K லைக் ரீச் ஆனால் பார்ட் 3 போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்து ரொம்ப வேகமாக பார்ட் 2க்கு 10K லைக் தந்துட்டீங்க. அந்த வீடியோ இப்போ 21K லைக்கில் இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தனால இந்த வீடியோக்கு 15K லைக் வந்தால் நான் பார்ட் 4 போடுறேன். ஓகே, இப்போ நம்ம தக்லீஃபை பார்க்கலாமா? இப்போ வர எல்லா புக்ஸ் மூவிஸ்லையும் சேர சோழ பாண்டியர்கள் தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டதை மட்டுமே தான் பேசுறாங்க. பின்ன 3 பேருமே அடிச்சுக்கலையான்னு கேட்டா ஆமா, அது உண்மைதான். 3 பேருக்குமே பல தடவை போர் வந்திருக்குது. ஆனா இவங்க 3 பேரை தவிர 4வது தமிழ்நாட்டுக்குள்ள யாராவது வரணும்னு நினைச்சா சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே சேர்ந்து மூவேந்திரா தமிழ்நாட்டை பல தடவை காப்பாத்திருக்காங்க. இதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. 3 பேர் ஒன்னு சேர்ந்து பல தடவை தமிழ்நாட்டை காப்பாத்திருக்காங்க. இது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறாவே இருக்கு. இந்த மறைக்கப்பட்ட வரலாறுல இருந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். 293 BC, அதாவது 293 கிமுல மௌரிய பேரரசு தமிழ்நாட்டை தவிர மொத்த இந்தியாவுமே கைப்பற்றிட்டாங்க. முழு இந்தியாவையும் முதல்ல கைப்பற்றின கிங்டம் மௌரிய கிங்டம் தான். இப்ப இருக்க ஆந்திரா கர்நாடகாவெல்லாம் கைப்பற்றி அங்க பாலிங்கிற ஒரு நகரத்தை அமைச்சு அதை தலைநகரம் அமைச்சிருந்தாங்க மௌரியர்கள். அடுத்து தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணணும்னு பாலியில இருந்து சேர சோழர் பாண்டியர்கள் மேல போர் தொடுக்கிறாங்க மௌரியர்கள். சேர சோழர் பாண்டியர்கள் மேல தனித்தனியா தான் போர் தொடுத்திருக்காங்க மௌரியர்கள். ஆனா அதுலயே சேர மன்னர் அதியமான் மௌரியர்களை தோக்கடிச்சு வட்டாறு வரை துரத்தி அடிச்சிடறாரு. ஆனா மௌரிய அரசு இதோட விட்டு கொடுக்கறதா இல்ல. தனித்தனியா இருக்க சேர சோழ பாண்டியர்களை தோக்கடிக்க முடியலங்கிற கோவத்துல மௌரிய பேரரசோட மொத்த படையை கொண்டு போய் சேர சோழ பாண்டியர் முன்னாடி நிறுத்தினாதான் அவங்களை தோக்கடிக்க முடியும்னு மௌரியர்களோட மொத்த படை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக பாலியிலிருந்து தமிழ்நாடு வரை ஒரு ரோடு போட்டிருக்காங்க. மௌரியர்களோட படை வர்றதுக்காகவே அந்த ரோட போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரோட போட்டு முடிக்க 3 வருஷம் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சேர சோழ பாண்டியர்கள் நீங்க என்னடா எங்க மேல போர் தொடுக்கிறதுன்னு சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே ஒன்னு சேர்ந்து மூவேந்திரா மௌரிய பேரரசு மேல போர் தொடுத்தாங்க. இந்த போரை சற்று மௌரிய பேரரசு எதிர்பார்க்காதனால இந்த போர்ல முக்காவாசி மௌரிய வீரர்கள் இறந்துட்டாங்க. அதனால பாலி தலைவருக்கே திரும்பிட்டாங்க மௌரிய பேரரசு. ஆனா மூவேந்தர்கள் மௌரிய பேரரசு பின்வாங்கினாலும் அவங்களை விடல, பாலிக்கே அவங்களை துரத்திட்டு போய் பாலியவே கைப்பற்றினாங்க மூவேந்தர்கள். பாலியிலிருந்து மௌரிய பேரரசு துரத்தி அடிச்சாங்க. ஆனா இதோட நிறுத்தல மூவேந்தர்கள். மௌரியர்கள் பிடிச்சு வச்சிருந்த கலிங்கத்து மேலே போர் தொடுத்து கலிங்கத்திலிருந்து மௌரியர்களை விரட்டி அடிச்சு கலிங்க நாட்டு மன்னனுக்கு திருப்பி கலிங்கத்தை கொடுத்து மூவேந்தரோட ஒற்றுமையோட பலத்தை மௌரிய பேரரசுக்கு காமிச்சிருக்காங்க மூவேந்தர்கள். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டு பக்கமே தலை வச்சு பட்டுக்கல மௌரிய பேரரசு. நல்லா இருந்துச்சு. நானும் தக்லைஃப்னா அந்த இது மாதிரி போடுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற தக்லீஃபை நம்ம சேனலில் ஏற்கனவே பல மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கோம். ஆனால் இவரை பற்றி பார்க்கும்போது இந்த தக்லீஃபை மிஸ் பண்ணவே முடியாது. வேற யாரும் இல்லை, பச்சை தமிழ்னு எல்லாருனாலும் செல்லம் அழைக்கப்பட்ட காமராஜரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1962 நடந்த இந்தியா வர்சஸ் சைனா வாரில் இந்தியா சைனா கிட்ட தோத்துரும். அப்போ காமராஜர் அப்போ பிரைம் மினிஸ்டர் அந்த நேரு கிட்ட இதை பற்றி கேட்டிருக்காரு, எதனால இந்தியா சைனா கிட்ட தோத்துருன்னு. அதுக்கு நேரு சைனா கிட்ட இருக்க மாதிரி நவீனமான ஆயுதம் நம்ம கிட்ட இல்லை, ஸோ அதனால தான் நம்ம தோத்துருன்னு சொல்லியிருக்காரு காமராஜர் கிட்ட. அதுக்கு உடனே காமராஜர் பின்ன அதை வாங்க வேண்டியதானு நேரு கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு நேருவும் ஆயுதமெல்லாம் அமெரிக்காட்ட சொல்லி ரெடி பண்ணியாச்சு. ஆனா அமெரிக்கா சட்டப்படி ஆயுதங்கள் அங்கிருந்து இங்க கொண்டு வர ஏதாவது ஒரு அமெரிக்க வங்கி நமக்கு கேரண்டி சைன் போடணும். ஆனா எந்த அமெரிக்க வங்கி நமக்காக கேரண்டி சைன் போட முன் வரலன்னு சொல்லி காமராஜர் கிட்ட சொல்லியிருக்காரு நேரு. எவ்வளவு முயற்சி பண்ணியுமே எந்த வங்கியுமே நமக்கு கேரண்டி சைன் போட முன் வரலன்னு வருத்தத்தோட சொல்லியிருக்காரு நேரு காமராஜர் கிட்ட. இதை கேட்ட காமராஜர் அவன் கடை எதுவும் இங்க இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதாவது அமெரிக்கன் பேங்க் எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஆமா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு பேங்க் இங்க இருக்குன்னு சொல்லியிருக்காரு நேரு. காமராஜர் உடனே அவன் கடை மூடிட்டு நம்ம நாட்டை விட்டு கிளம்ப சொல்லிட்டு உடனே நேரு அமெரிக்க வங்கி மூட சொன்னா நமக்கு எதுவும் பிரச்சனை வருமேன்னு காமராஜர் கிட்ட சொல்ல, அதுக்கு காமராஜர் நமக்கு பயன்படாத யாரும் நம்ம நாட்டுல கடன் நடத்த வேண்டாம், அவனை கிளம்ப சொல்லியிருக்காரு. நேருவும் சரின்னு எக்ஸ்பிரஸ் பேங்கை க்ளோஸ் பண்ண உத்தரவு போட்டிருக்காரு. இதை பார்த்து எக்ஸ்பிரஸ் பேங்க் அவங்களா முன் வந்து கேரண்டி சைனை போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ஆயுதங்கள்லாம் வந்திருக்கு. காமராஜர் எதுக்கு கிங் மேக்கர்னு சொல்றாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் பார்க்க போறோம். ஒரு தடவை காமராஜர் நேரு பார்க்க டெல்லி போயிருந்த சமயத்துல நேரு எப்போ இருக்கு உற்சாகத்தோட இல்லாம ரொம்ப சோகமா இருந்திருக்காரு. இதை பார்த்த காமராஜரும் நேரு கிட்ட ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. நேருவும் சோக குரலோட ராணுவ தளபதி திம்மையாக்கும் ராணுவ அமைச்சர் கிருஷ்ணமேனனுக்கும் ஒத்தே போக மாட்டேது, 2 பேரும் எதிரும் புதிரமாவே இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ராணுவ தளபதி திம்மையா நம்ம ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு செய்யணும், இப்படி முரண்பாடா தான் போயிட்டே சொல்லி நேரு சொல்லியிருக்காரு காமராஜர் கிட்ட. அப்ப இருந்த ஏர்போர்ஸ் நேவி மிலிட்டரின்னு திம்மையா தான் முப்படைக்கு தளபதியா இருந்திருக்கு.
சொல்லியிருக்காரு. ராணுவ விஷயமா இருக்கனால இந்த சிக்கலை எனக்கு எப்படி தீக்கிறதுனே தெரியல காமராஜ்னு சொல்லியிருக்காரு நேரு. இதை கேட்ட காமராஜ் சிம்பிளா திம்மையாவை ப்ரமோஷன் பண்ணி அவருக்கு கேபினட் அந்தஸ்து கொடுத்து அவர் 6 மாசம் வெளிநாடுகளை சுத்த சொல்லி எந்தெந்த நாடுகளில் புது ராணுவ தளவாடங்கள் வந்திருக்கு, புது ஆயுதங்கள் வந்திருக்குன்னு பார்த்து வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு காமராஜ். உடனே நேரு இந்த பிரச்சனை இதை எப்படி தீர்த்து வைக்கும் காமராஜ்னு கேட்க அதுக்கு காமராஜர் திம்மையா 6 மாசம் வெளிநாடுகளுக்கு போயிட்டு திரும்ப வர்றக்குள்ள முப்படைகளுக்கு ஒரே தலைவர் திம்மையாங்கிறத பிரிச்சு முப்படைக்கு 3 தலைவர் நம்ம ஆட்களை போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு காமராஜர். உலகத்தோட மிகப்பெரிய வளர்ச்சான இந்தியாவோட மிலிட்டரி பிரச்சனையை ஒரு படிக்காத பச்சை தமிழன் காமராஜர் சிம்பிளா தீர்த்து வச்சிருக்காரு. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று காமராஜர் டெல்லிக்கு போகிறார். பாராளுமன்றத்திற்குள்ள சாதாரணமா போறார். இவர் தலையை பார்த்த உடனேயே இந்திரா காந்தி பிரதமர் நாற்காலியில் எழுந்து வணக்கம் சொல்லுவார் காமராஜர். உடனே எல்லா அமைச்சரும் எந்திரிச்சு வணக்கங்கிறான். ஆளுங்கட்சி எம்பிக்கள் எல்லாரும் பண்ணலாம், எதிர்கட்சிகள் எல்லோரும் எந்திரிக்கிறான். இந்திய நாட்டுடைய வரலாறுல இன்று வரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முதல் அந்த பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே அரங்கத்திற்குள்ளே நுழைகிற போது ஒட்டுமொத்த பிரதமரிலிருந்து எல்லா எம்பிக்களும் இருந்து வணக்கம் போட்டது என்பது தலைவர் காமராஜர் மட்டும்தான். இது வந்து வேற எவருக்கும். தமிழுக்கு தக்லீஃப் போட்டு இவர் இல்லாம வாய்ப்பே இல்ல. 2012 நடந்த சைமா அவார்ட்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்தது. என்னன்னா சைமா அவார்ட்ஸ்ங்கிறது இந்தியால இருந்து எல்லா ஸ்டேட்ல இருந்து ஆக்டர்ஸும் போவாங்க. சோ அவங்க எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி காமனா இங்கிலீஷ்ல பேசுவாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே ஹிந்தியில தான் பேசிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருந்த இசை இப்ப அவர் ஒரு அவார்ட் கொடுக்க ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. அவரும் மேல போய் இதாண்டா சான்ஸ்னு என்ன பண்ணாரு நீங்களே பாருங்க. And the winner is sir. இந்த ஐஃபா சிறந்த நடிகருக்கான விருது பாத்துருக்கேன் இந்த வீடியோ. ரன்பீர் கபூர் அவர்களுக்கு. தமிழுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்தா எல்லா வீடியோல இந்த ஆள் வந்தாடுறாரு. வேற யாரும் இல்ல, நம்ம தலைவர் ஸ்ரீகாந்த் தான். இப்ப அவர் என்ன பண்ணதை பார்க்க போறோம்னா லைவ் ஐபிஎல் மேட்ச்ல இன்டர்வல் அப்போ கமெண்டேட்டர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க ஹிந்தியில. அப்ப அவங்க ரொம்ப நேரமா ஹிந்தியில பேசிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சதும் ஸ்ரீகாந்த் அவங்க கிட்ட இவ்வளவு நேரம் பேசினது அப்படியே ஒரு தடவை இங்கிலீஷ்ல சொல்லிருங்க அப்பதான் எல்லாத்துக்கும் புரியும்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த கமெண்டேட்டர் ஸ்ரீகாந்தை பார்த்து 99% ஆனவங்களுக்கு ஹிந்தி புரியும், ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியாது, ஏன்னா ஹிந்தி இந்தியன் லாங்குவேஜ், சோ ஹிந்தியில தான் பேசணும்னு சொல்லுவாரு. அதுக்கு ஸ்ரீகாந்த் எப்படி அவருக்கு லைவ்ல ரிப்ளை கொடுத்திருப்பாரு நீங்களே பாருங்க. Who don't understand Hindi, please can you translate whatever you said in English a little bit? Boss, आवाज़ ही खराब लगा रहा है खुदा. 99% people understand Hindi and they don't understand English because this is an alien language. हिंदी बोला करो आप. मैंने तभी तो बोला है आपको. हिंदी बोलते हैं. आप तमिल में पैसा लगा पूरी मारा. तमिल में पैसा लगा पूरी मारा. करेक्ट தானே? வருஷம் வருஷம் தமிழ்நாட்டில் காவேரி பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்க வேற எந்த ஸ்டேட்லையுமே தமிழர்கள் எங்களுக்கு இதை தரலன்னு சொல்லி தமிழர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்த ஒரு ரெக்கார்டு கூட இல்லை. ஒரு பிரஸ் மீட்ல சிம்பு கிட்ட இந்த காவேரி பிரச்சனையை பற்றி கேட்பாங்க. அவங்க நமக்கு தண்ணி தரதே இல்லை, நம்ம வருஷம் வருஷம் போராடிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம மட்டும் அவங்களுக்கு தொடர்ந்து கரண்ட்டை நெய்வேலியிலிருந்து கொடுத்துட்டே இருக்கோம், எல்லா ஸ்டேட்ஸுக்கும் தொடர்ந்து தடை இல்லாமல் கொடுத்துட்டே இருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சிம்பு கிட்ட கேட்பாங்க. அதுக்கு சிம்பு சிம்பிளாக தமிழர்களோட கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதை நீங்களே பாருங்க. சொல்ல வருது என்னன்னா ஒரு நண்டு என்ன கடிச்சாலும் ரொம்ப வைரல் ஆச்சு. எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு கேக்குறீங்க. கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழ்நாடு. 2019 அப்போ நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் யூபியை சேர்ந்த ஒரு எம்பி இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜோட தாய்மொழியா சமஸ்கிருதத்தை அறிவிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருப்பாரு. அதுக்கு அங்கிருந்த நிறைய எம்பிஸும் சப்போர்ட்டும் பண்ணியிருப்பாங்க, யாரும் பெருசா எதிர்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி வெங்கடேசன் அவர் சான்ஸ் வரும்போது எப்படி லோக்சபாவே தெரிவிக்க விட்டாருன்னு நீங்களே பாருங்க. இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக சமஸ்கிருதத்தையும் உலக அறிவினுடைய ஆதாரமாக சமஸ்கிருதத்தையும் அவர் முன்வைத்தார். இதற்கு என்ன அறிவியல் ஆதாரம் இருக்கிறது என்ற கேள்வியை நான் இங்கே எழுப்ப விரும்புகிறேன். இது அடிப்படையில் ஆதாரமற்ற ஒரு கருத்து. சமஸ்கிருதத்தினுடைய முதல் கல்வெட்டு ராஜஸ்தானத்தினுடைய அத்திப்பாராவிலும் குஜராத்தில் இருக்கிற ஜுனாகத்திலும் கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டின் காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டு. ஆனால் தமிழ் மொழியில் கிடைத்திருக்கிற முதல் கல்வெட்டு மதுரையில் மாங்குளத்திலும் தேனியில் புள்ளிமான் கோம்பையிலும் கிடைத்திருக்கிறது. இந்த கல்வெட்டின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு.
சமஸ்கிருத கல்வெட்டு கிடைத்ததற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. சொல்லுங்கள், எது மூத்த மொழி? உங்களை விட 700 ஆண்டு வயதானவர்கள் நாங்கள். 2000 வருடத்துக்கு முன்பு சமஸ்கிருதத்தில் இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கிறது. ஒரு பெண்ணாவது எழுத்தாளர் சமஸ்கிருதத்திலே உதயமாகி இருக்கிறாரா? ஒரு பெண் எழுத்தாளர் கூட கிடையாது. ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் இலக்கியத்தில் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 40க்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்களை கொண்ட ஒரே உலக மொழி தமிழ். Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. ஓகே கைஸ், வீடியோ பார்த்து முடிச்சாச்சு. அவர் சொன்ன மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வீடியோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த வீடியோ. இந்த வீடியோ ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னா நான் கண்டிப்பாக பார்ட் 1 பார்ட் 2 பார்க்குறேன். ஸோ மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.